பிரைஸ்லா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு பேசி இடைப்பட்டு அவர் பலத்த கிரியைகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் நடுவில் பெரியவராக இருந்த பெரிய காரியத்தை செய்வர். இவ்வேளையில கூட நம்மை தாழ்த்தி நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று அந்த வார்த்தையினுடைய தன்மைகளை அறிந்து கொண்டு நம் சாட்சிகளை ஜீவிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்க போகிறோம். அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பதியட்டும். அந்த வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு பேசி பலத்த கிரியைகளை செய்வார். நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் இந்த பூமியில இருக்கிறது, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். துன்மார்க்க ஜீவத்துல வாழும் பொழுது அவனுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து அவன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பானாம். ஆனா தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையானது சூழ்ந்து காணப்படுமாம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கிடையாது, நஷ்டங்கள் கிடையாது, துன்பங்கள் அணுகாது. துன்பங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றுமே நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை அவனை பாதுகாக்கும். அவருடைய கிருபை அவனை சூழ்ந்து அரவணைத்து அநேகருக்கு முன்பாக அவனை இக்கட்டிலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகையினால் அந்த கிருபையானது ஒவ்வொரு நாளும் என்னோடு இருக்க வேண்டும். அந்த கிருபை என்னோடு இருந்தது என்று சொன்னால் நான் சுகமாய் வாழ்வேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த கிருபையினாலே தான் காலைதோறும் நான் எழுந்து கொள்கிறேன். தேவனுடைய கிருபை புதுசா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. ஆகையினால் அந்த கிருபையை எண்ணி நம் தேவனை துதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த கிருபை இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் பூமியில உயிர் வாழ முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. அந்த கிருபையினால தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால அந்த கிருபைக்காக ஒவ்வொருவரும் காத்திருக்க வேண்டும். அந்த கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுப்பது கிருபை. அந்த தகுதி இல்லாத நம்மை தேவன் அழைத்து ரட்சித்துக் கொண்டு நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளையாக மாறின நீங்களும் நானும் அந்த கிருபை என்னாலும் என்னோடு இருக்க வேண்டும். அந்த கிருபை என்னாலும் என் கூட இருக்க வேண்டும். அந்த கிருபை என்னாலும் என்னை விட்டு விலகாதபடிக்கு என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கிருபைக்காய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை பின்தொடரும். அந்த கிருபையானது உங்களை வழி நடத்தும். எந்தவித சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் மத்தியில் நீங்கள் ஜெயம் கொள்ளத்தக்கதாக கிருபை உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய கிருபை கூடவே இருந்தது. அந்த கிருபை அவர்களோடு கூட இருந்ததுனால தான் அவர் பகலிலே மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக கூட இருந்து அவர்களை நடத்தி வந்தார். ஆகையினால தேவ கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் நடத்துவார். அவனை தேவன் என்ன பண்ணுவார்? பராமரிப்பார். அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், சன்மார்க்கன். அவன் என்ன பண்ணுவான் சொன்னா தேவனுடைய காரியங்களில பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, பயபக்தி உள்ளவனாக, தேவனை தேடக்கூடியவனாக இருந்ததுனாலே கர்த்தருடைய கண்களிலே இவனுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நோவா வாழ்ந்த நாட்களிலே அநேகர் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அநேகர் துன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தேவனை மதிக்காத ஜனங்கள் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நோவா தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் மாத்திரமல்லாதபடிக்கு தன்னுடைய குடும்பத்தையும் பக்திக்குரியவர்களாக அவன் மாற்றினான். தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்துல தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் மருமகளையும் நடத்தும்படியாக இந்த நோவா என்ன பண்ணனா முயற்சி செய்தான். நீங்களும் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களை சார்ந்திருக்கிற சுற்றத்தாருக்கும், உங்களை சார்ந்த உங்க நண்பர்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கும். இந்த நோவா தேவனுக்கு பயந்ததுனால, உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்ததுனால அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டான். தேவனிடத்துல இருந்து ஒரு எச்சரிப்பு உண்டானது. நான் ஜலப்பிரவாகத்தினாலே இந்த பூமி அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நீ என்ன பண்ணு, ஜனங்களுக்கு எச்சரிப்பு
எச்சரிப்பை கொடுத்து அவர்களை என்ன பண்ணணும், பேழைக்குள்ளாக உட்படுத்தி என்று சொல்லி இந்த நோவாவுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுத்தான். எச்சரிப்பு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா தேவனுடைய கிருபை இழக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. கர்த்தருடைய கிருபையை இழந்துட்டு அந்த ஜலப்பிரவாகத்திலே அழிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கப்படும் பொழுது, அதற்கு நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த வசனத்திற்குரிய கிருபை நமக்கு கிடைக்கும். அதனுடைய ஆசீர்வாதம் நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த ஜனங்கள் அந்த கிருபையை இழந்தவர்களாக பேழைக்குள்ள போகாதபடிக்கு அழிக்கப்பட்டார்கள் ஜலத்தினால. ஆனால் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. எதனால? கர்த்தருடைய கிருபையினாலே. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு உகந்தவர்களாக, நீங்க தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இவன் கர்த்தரை நம்பினான், பயபக்தியாய் இருந்தான், இவனை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. இவனுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. அவனை பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் காப்பாற்றினார். இவனுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல நீங்க இப்படி கர்த்தரை அண்டிக்கொள்ள கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அந்த கிருபை நல்லதாம். அந்த கிருபையானது நம்மை நல்வழியிலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை ஒரு நாளும் நாம் இழந்து போயிடக்கூடாது. இந்த ஜனங்கள் அந்த கிருபை இழந்ததுனால அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. சிலர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்களா, அது வேண்டாம் என்று சொல்லி, அது வேஸ்ட், அது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்றது என்று சொல்லி அதை வீணடிக்கிறார்களாம். நாம் அப்படி இராதபடிக்கு கர்த்தர் என் மேல வைத்த கிருபையினாலே தான் நான் என்ன பண்றேன்னு சொன்னா சுகத்தோடு இருக்கிறேன், பலனோடு இருக்கிறேன், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்ல ஒரு வேலையில நான் இருக்கிறேன், நான் பிறருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் என் கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபை மிக 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 முக்கியம். ஆகையினால அந்த கிருபை ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு வேதனைகள் வராது, பிரச்சனைகள் வராது. நோவாவுக்கு எந்தவித வேதனையும் வராதபடிக்கு, அவனுக்கு பிரச்சனையும் வராதபடிக்கு கர்த்தர் அவனை காத்து கொண்டு அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். இப்படியாக நீங்க தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது கர்த்தர் உங்களையும் நடத்துவார், உங்க குடும்பத்தாரையும் நடத்துவார், உங்களை சார்ந்தவர்களையும் தேவன் நடத்தக்கூடியவராய் இருக்கிறபடினாலே அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த கிருபையானது என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த கிருபை உங்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகும்படியாக செய்யும். ஆகையினால கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருக்கும் என்று சொல்லி அந்த கிருபை எண்ணி துதிக்கக்கூடியவர்களாக நீங்க மாற வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்றுமே மாறவே மாறாது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபை அந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற. நாம் வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்கினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனுக்கு நான் கிருபையை கொடுத்து அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா இரக்கம் செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். சாலமோனுக்கு தேவன் கிருபையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவனை விட்டு கிருபையை விலக்கிட்ட. யாரை விட்டு? சவுலை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்கினாராம். ஏனென்று சொன்னால் அந்த சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அவன் தான் இஷ்டம் போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்தாரை தேவனுக்கு பிரியமாக நடத்த வேண்டும் என்றும் எண்ணம் இல்லாத ஒரு தலைவனாக காணப்பட்டதன் நிமித்தமாக தேவன் அவருடைய கிருபையை சவுலை விட்டு விலக்கினார். அந்த கிருபை போனது கூட அறியாதபடிக்கு அந்த சவுல் இருந்தார். ஆனால் சாலமோனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவனை விட்டு விலக்கினது போல நான் என்ன பண்ண மாட்டேன், கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி சாலமோனுக்கு தேவன் கிருபையை கொடுத்து அவனை ஒரு சிங்காசனத்தின் மேலே அமரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ராஜாவாக மாற்றி வைத்தார். எதற்காக என்று சொன்னால் தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணனா கர்த்தரை தேடக்கூடியவனாக இருந்ததுனாலே அவன் என்ன பண்றான், தினந்தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததுனால கர்த்தருடைய கிருபை அவனோட கூட இருந்தது. அதை அவனுடைய பின் சந்ததியாகிய சாலமோனுக்கும் கர்த்தர் கொடுத்தார். இந்த வேளையில கூட கிருபை உங்களை விட்டு விலகவே கூடாது. அந்த கிருபை உங்களோடு இருக்கணும்னு சொன்னா நீங்க தேவனை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை நீங்க நம்பி இருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த கிருபையினாலே நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம்
வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தார். யார் என்று சொன்னால் யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனுஷனோடு தேவனுடைய கிருபை இருந்ததுனால கிருபையை தேவன் அவன் மேல வைத்தார். அந்த கிருபை அவன் மேல இருந்ததுனால சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை இருந்தது என்று சொன்னால் அதிகாரிகள் கண்கள்ல, மனுஷர் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். அப்பேற்பட்ட மேலான கிருபையானது ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், அந்த கிருபையானது என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. அந்த கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கிருபை விலகவே விலகாதா. ஒரு மனுஷன் மேல தேவன் கிருபையை வைத்தார் என்று சொன்னால் அந்த கிருபை விலகாதபடிக்கு அவனை தாங்கக்கூடியதாக இருக்கிறது, அவனை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு வருகிற இக்கட்டின் மத்தியிலே இந்த கிருபை அவனை சூழ்ந்து கொண்டு விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. அதன் மத்தியிலும் தேவனுடைய கிருபை அவன் மீது இருந்ததுனால அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்க பண்ணி அவன் அடிமையாய் இருந்த அவன் சிறைச்சாலைக்குள்ளாக பூட்டப்பட்ட அவன் விடுதலையாகி அந்த தேசத்திற்கு ஒரு அதிபதியாக மாறினான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவன் மீது வைத்த ஒரு கிருபை. உங்க மேலேயும் தேவனுடைய கிருபை இருக்குதுங்க. அந்த கிருபையை எண்ணி துதிக்க வேண்டும். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற யாவுமே கர்த்தராலே வந்தது. இது என்னால உண்டானது கிடையாது, தேவனுடைய ஈவு. எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தேவனுடைய ஈவு. எனக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தேவனுடைய ஈவு. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தேவனுடைய ஈவு. எனக்கு ஒரு நல்ல சபையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய ஈவை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் தேவனுடைய கிருபை உங்களோட கூட இருக்கிறது. ஆகையினால ஆண்டவரே இந்த கிருபையானது என் கூட இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவரே என் அதிகாரிகள் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் வேலை செய்கிறேன், என்னுடைய சூப்பர்வைசரோ என்னுடைய மேனேஜரோ திட்டுறாங்க, என்னை ரொம்ப கோபிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தங்கள் உண்டு. உங்க மீது அந்த கிருபை இருந்ததுன்னா தயவு கிடைக்குங்க. அந்த தயவு வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவரே ஏன் என்னுடைய அதிகாரிகள் கண்களை எனக்கு கிருபை கிடைக்கத்தக்கதாக, எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக யோசேப்புக்கு எப்படியாக ஆண்டவரே சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கும்படியாக செய்தீரோ அதே போல ஆண்டவரே நான் வேலை செய்யக்கூடிய என்னுடைய வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற அதிகாரிகள் மத்தியில எனக்கு தயவு கிடைக்கும்படியாக பண்ணுங்கப்பா என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்லாதபடிக்கு நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து இந்த நன்மையானதும் கிருபையானதும் தொடர்ந்து வரும். அந்த கிருபை விலகவே விலகாது. ஆகையினால இந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, தேவனிடத்துல கேளுங்க. அந்த கிருபை ஒரு மனிதனோடு இருந்தது என்று சொன்னால் சிங்காசனத்துல அமர செய்யும். ஒரு மனிதனோடு கிருபை இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்யும். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை சூழ்ந்திருந்தது என்று சொன்னால் அவன் காக்கப்படக்கூடியவனாக இருப்பான். ஆகையினால பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் நீங்க உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போயிட்டு என் பிரச்சனை மேற்கொள்ள முடியல, என் போராட்டம் இவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி நீங்க முடங்கி கிடக்காதபடிக்கு அந்த கிருபையானது உங்களை எழும்பி நிற்க பண்ணும், உங்களை நடக்க பண்ணும், உங்களை என்ன பண்ணும் சொன்னா மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் இருக்க செய்யும். ஆகையினால ஆண்டவரே கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு எப்பொழுதுமே கிருபை உண்டு என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். எந்தவித இடரலும் வராதபடிக்கும் உங்களை காக்கக்கூடியதாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவ்வேளையில கூட நம்ம தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்ட சத்தியத்தின்படியாக கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னது போல ஆண்டவரே துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே வேதனைகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, நஷ்டங்கள் கிடையாது. இந்த கிருபை என்னோடு இருந்தது என்று சொன்னால் நான் சுகமாய் வாழ்வேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எனக்கும் அப்பேற்பட்ட கிருபை வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தாமே கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless.